அப்போ சவுண்ட் மைண்ட், God has given a sound, தெளிவுள்ள புத்தியின் ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு குழப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இல்லை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அது வந்து கொண்டு இருந்தால் அது யாரு காரணம்? வீட்டில் குழப்பங்க, வீட்டில் என்ன விஷயம் பார்த்தாலும் குழப்பம். குழப்பத்தின் ஆவி. அப்போ குழப்பத்தின் ஆவி வீட்டுக்குள்ள வருகிறது என்றால் யார் காரணம்? யார் காரணம்? நான் தான் காரணம் இல்லைங்களா? ஏனென்றால் சரியான ஒரு ஆவி வீட்டுக்குள்ள இருந்தால் எந்த ஆவி வராதா உள்ள? ஆமா, குழப்பத்தின் ஆவி வரவே எல்லாம்